ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இதுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 1/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே, பிப்ரவரி மாதம் 1/2024 இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ மற்ற ஸ்டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன பொசிஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், T&I, ஹியூமன் ரிசோர்சஸ், அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபைனான்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, அதாவது மேலே இந்த காலம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கேட்டகரி அதாவது கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC, EWS, UR, PWBDன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நேராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன், அப்ரண்டிஸ், மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் +2 முடிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் டிப்ளமோ படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் வேறு. டெக்னீஷியன், அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கோம். சேம் டிப்ளமோ தான். டெக்னீஷியன், அப்ரண்டிஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் படிக்கணும்னு சொல்லலை, ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்க இந்த இயர்ஸில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரேட், அப்ரண்டிஸ், அசிஸ்டன்ட், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட், அப்ரண்டிஸ், அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ரண்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 12th படிச்சிருக்கணும். அதே மாதிரி பட் பிலோ கிராஜுவேட் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கண்டிப்பாக படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ITI படிச்சிருந்தாலையும் நீங்கள் வந்து அப்ளை, ஏன்னா ITI வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஜுவேட்டில் வருதான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ITI அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம் அப்படி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் 12th படிச்சிருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ கிராஜுவேட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேண்டிடேட் ஷுட் பொசஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட் ஆஃப் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபார் ட்ரைனிங் ஆஃப் less than 1 year issued by an awarding body recognized under national skill qualification framework or any other authority recognized by the central government வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ஸ்கீமுக்கு கீழே தான் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 months தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டியூரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அப்ரண்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெரியர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் எல்லாம் நம்ம முடிச்சோம்னா அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நம்ம நல்ல ஒரு வேலையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்ரண்டிஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் எப்படி பண்ணுவோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து வீடியோ லாங்காக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ரண்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் அது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு எதுலையாச்சும் நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரண்டிஸ் அப்படின்ற போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ரண்டிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதில் அப்ரண்டிஸில் வந்து நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க
கொடுத்துருக்க இந்த வெப்சைட், அதாவது https://plappps.indianoilpipelines.in இந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் என்னுடைய சஜஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நெட்ஸில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாவோ இல்லை கால் மூலியமாவோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.